தகத்தான் தலைமேலான் வாய்க்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவதம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பார் செம்பன் புனத்தகத்தான் நறுங்குன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் ககிலாயத்துச்சியுள்ளான் காலத்தியானவன் என் கண்ணுளானே. கண்ணுதற் பெரும் கடவுளும் கடகமோட வந்து பண்ணுறத் தெரிந்து ஆய்ந்த இப்பசுந்தமிழ் மண்ணிடை இலக்கண வரம்பிலா மொழி போல் என்னிடைப்பட கிடந்தாதார் எண்ணப்படுமோ. அன்பு நலம் சான்ற அறிவுடை பெருமக்களே, திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கம் நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டது. அப்பொழுது இருந்தவர்கள் தமிழ் சங்கத்தை தொடங்கி அதில் எந்த விதமான மாறுபாடு இல்லாமல் இதுவரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே இருக்கின்ற தமிழ் சங்கங்களில் சிறப்பாகவும் தமிழுக்காகவும் நம்முடைய கலாச்சார நாகரிக பண்பாட்டிற்காகவும் இசைக்காகவும் தன்னுடைய பணியை வாரத்தில் ஒரு 4 நாட்கள் தொடர்ந்து, வாரத்தில் 2 நாட்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த தமிழ் சங்கத்தோடு எனக்கு சரியாக 30 ஆண்டுகள் தொடர்பு இருக்கிறது. நம்முடைய முதுபெரும் புலவர் சிவக்குழந்தவர்களுடைய தொடர்பினால் நான் இங்கு அடிக்கடி அழைக்கப்பட்டு இதிலே கலந்து கொண்ட ஒரு பெரிய ஒரு பெருமைக்குரிய சிவக்குழந்தவர்கள் பொதுப்படத்தை கையாளுவதில் அவர் நெருப்பு, பெருநெருப்பு. அப்படிப்பட்ட அவர்களோடு ஒரு 30 ஆண்டு காலம் தொடர்புகின்ற ஒரு பழக்கம் உள்ளது. நம்முடைய தமிழ்ச்சங்க தலைவர் அரங்கராசன் அவர்கள், அவருடைய தகப்பனார் ஐயன் பெருமாள் போனார். பின்புதான் அப்படி என்று ஒருவர் இருந்தார் என்று எனக்கு தெரியல. என்னமோ கோனார் அப்படி ஒரு இருக்கு. இங்கே வந்த பிறகுதான் அப்படி ஒரு பெரிய தமிழறிஞர் இருந்தார். அவர்தான் 9வது வகுப்பிலே இருந்து கல்லூரி படிப்பு வரை அத்தனைக்கு உரை எழுதி மூலத்தை வாங்குகின்றோம் இல்லையா, அந்த உரையை வாங்கிக்குவோம். உரையை வாங்கி எழுதி அந்த படிக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் வந்த தமிழறிஞர் அரங்கராஜன் அவர்களே, நல்ல செய்திகளை சொல்வதில் புலமை வாய்ந்த புலவர் வரதராஜன் அவர்களே, நான் மறந்து விட்ட போதும் கூட கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தைய செய்திகளை எல்லாம் நம் செந்தில் வேலன் அவர்கள் எப்படி தெரிந்து வைத்தாரோ தெரியல. என்னுடைய 18வது 17வது வயதில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொன்னார். நானும் கூட எல்லாம் மறந்துட்டேன். எனக்கு ஒரு 16-17 வயசில் நடந்த நிகழ்ச்சி. அதற்கு முன்ன எனக்கு ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கிற போது என்னுடைய தந்தையார் எல்லாம் எப்படி என்னை நெறிப்படுத்தினார் என்பதை பற்றியெல்லாம் நான் மறந்ததை இப்பொழுது எனக்கு பேசுவதற்கு எதை பேசலாம் என்று என்னவோ இதையெல்லாம் நினைவுபடுத்தி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி தெரிஞ்சாருன்னு தெரியும். அப்படிப்பட்ட செந்தில் வேலன் அவர்களே, இந்த தமிழ் சங்கத்தினுடைய அமைச்சர் உதயகுமார் அவர்களே, மற்ற எல்லா பக்கத்திலும் செயலாளர் போடுவாங்க. ஆனா இங்கே மட்டும் ஒரு பெரிய இது
அமைச்சர்னு போட்டிருக்காங்க. இங்க ஒரு தரம் ஒரு அமைச்சர் வந்து இருந்தார், இந்த ஊருக்காரர். நான் பேசுற போது நான் சொன்னேன், நீங்க எல்லாம் 5 வருஷத்து அமைச்சர், இங்க இருக்கின்ற உங்களுடைய சின்னமாவனார் வாழ்நாள் முழுக்க அமைச்சர் என்று சொன்னபோது, ஆமா அப்படித்தானுங்க, நாங்கெல்லாம் 4 வருஷம் போன எங்களை 6 கணக்கு. அப்படி இந்த தமிழ் சங்கத்தை நிறுவியவர்கள் அப்படி ஒரு பெரிய அமைப்பையும் பொறுப்பையும் வந்திருக்கின்றார்கள். பொருளாளர் தனேந்திரன் அவர்களே, துணை அமைச்சர்கள் மாணிக்கம் அவர்களே, நம்முடைய சையத் ஜாகிர் ஹசன் அவர்கள் எப்பொழுது சிரித்துக் கொண்டே இருப்பார், சொன்னால் எதையுமே மறுக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு பண்பாளர், தமிழக புலவர்களுடைய செயலாளராக இருப்பவர், குறிப்பறிந்து நடக்கின்றவர் ஜாகிர் ஹசன் அவர்களே, துரைமுருகன் அவர்களே, என்னை தூரத்திலே இருந்து என்னை பற்றி நல்லா தெரிந்திருந்த செயலாபதி அவர்களே, நம்முடைய தொடக்க சலீம் அவர்கள் சில செய்திகள் எல்லாம் சொன்னார். அதைத்தான் நான் இப்பொழுது சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சமயத்திலிருந்து இன்னொரு சமயத்தை அவர்கள் தெள்ள தெளிவாக ஓரளவு தெரிந்திருக்கின்றார்கள். சில முன்பின்னாக இருக்கலாம், ஆனால் செய்திகளை தெரிந்திருப்பதிலே அவர் அவ்வளவு ஆர்வம் காட்டியிருக்கின்றார். ஒவ்வொருவரும் சமயங்களை பற்றி நல்லா தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பண்பாடு, கலாச்சார நாகரிகம் எல்லாம் இருக்கு. நீங்கள் எந்த சார்பாகமாகிய நாத்திகம் படித்தவர்களும் கூட சமயத்துறையை பற்றி தெளிவாக தெரிந்திருப்பார்கள். பேசுவது வேண்டும் வேறு இருக்கலாம் ஒழிய சமய தத்துவங்களை பற்றி நல்ல தெளிவாக தெரிந்தவர்களாக இருப்பார்கள். அதை கொண்டுதான் இப்பொழுது நாங்கள் நம்முடைய திருமணத்தின் சார்பில் கீழை நாடுகளினுடைய தத்துவ மெய்ப்பொருளியல் வரலாறு என்று ஒரு 1000 பக்கம் கொண்ட ஒரு நூலை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். போன இதே தேதியில் தான் அது வெளியிடப்பட்டது. மேலும் அது பணி நடந்து கொண்டிருக்கிறது. அது ஏன் 4 என்ற பிரிவினுடைய கீழ் அந்த புத்தகம் ஒரு 1000 பக்கங்கள் கொண்ட புத்தகமாக இருக்கிறது. அதில் இந்தியாவில் தோன்றிய சமயங்கள் அத்தனையும், கிறிஸ்துவம், சீக்கியம், இஸ்லாம், இந்து சமயத்தில் எத்தனை பிரிவுகள் இருக்கிறதோ அத்தனை பிரிவுகளும் இருக்கிறது. அதை நான் கோவை சென்றால் என்னுடைய பேராசிரியர் சென்னிப்பனார் அவர்களை பார்க்க செல்வேன். அவர்கள் ஒரு முறை அந்த புத்தகத்தை வைத்து பார்த்து கொண்டிருந்தார். என்ன ஏதோ பார்த்து இப்ப புத்தகம் பெரிதா இருக்கிறது என்று பார்த்தபோது கீழ நாடுகளுடைய மெய்ப்பொருளியல் வரலாறு என்று இருந்தது. அப்போ உள்ள புரட்டி பார்க்கிற போது சமயங்களை பற்றி இருந்து இதை போடலாம் என்றேன். அவர்கள் சொன்னால் இது பெருஞ்செலவாகுமே என்ற, இல்லை அப்படித்தான் செய்ய வேண்டும் அப்படி என்று அதை எடுத்து இப்பொழுது அது பணி நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த புத்தகம் கிட்டத்தட்ட 1000 பக்கம் கொண்ட புத்தகம். அது பணி நடந்து கொண்டிருக்கிறது. அது 1970 அந்த புத்தகம் வெளியிட்டு இருக்கின்றார்கள். அப்பொழுது உலகத்தில் உள்ள தத்துவ மேதைகள் எல்லாம் அதில் எழுதியிருக்கின்றார்கள். அந்த புத்தகத்திலே தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே எந்தெந்த சமய பேரறிஞர்கள் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் இருந்து சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனுடைய தலைமையிலே அந்த நூலை வெளியிட்டிருக்கின்றார்கள். அந்த புத்தகம் அச்சாகி கொண்டிருக்கிறது. அது உங்களுடைய பார்வைக்கெல்லாம் பின்னாலே வரும். அதற்கு செலவு மட்டும் 7.5 லட்சம் ரூபாய் ஆகிறது ஒரு 1000 புத்தகம் போடுவதற்கு. அதற்கு
திருமணத்திலிருந்து ஒரு 3.5 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம். இப்ப நீங்கள் கொடுத்ததும் அதுக்காக சேர்த்துக் கொள்ளப்படும், அந்த புத்தக வெளியீட்டுக்காகத்தான் அது சேர்த்துக் கொள்ளப்படும். மீண்டும் 4 லட்சம் ரூபாயை ஏதோ ஒரு வழியில் தேட வேண்டிய ஒரு சூழல். அது யாரெல்லாம் சேர்த்து வெளியிடுகிறோமோ அவர்களை எல்லாம் அதிலே இணைக்கலாம் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சமய நூலை வெளியிட இருக்கின்றோம். அடுத்தது நம்முடைய அலீம் அவர்கள் முதல் படை வீடு பழனி என்று சொன்னார்கள். நக்கீரர் அவர்கள் அது எப்படி படை வீடாக வந்ததற்கு ஒரு வரலாறு. நக்கீரர் அவர்கள் கையில செல்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். திருப்பரங்குன்றத்திலே தங்கி இருக்கின்றார். தங்கி இருக்கின்ற பொழுது காலையிலே அவர் அன்றாட செவ்வூஜை செய்கின்ற ஒரு பழக்கம். செவ்வூஜை செய்கின்ற போது அந்த குளக்கரையிலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த குளக்கரையிலே ஒரு அரச மரம் இருக்கிறது. அந்த அரச மரத்திலே இருக்கின்ற இலை கீழே விழுந்தால், தரையில் விழுந்தால் அது பறவையாக போய்விடும், தண்ணீரில் விழுந்தால் அது மீனாக போய்விடும். ஒரு இலை பாதி தண்ணீரிலும் பாதி நிலத்திலேயும் விழுந்தது. அது தண்ணீரில் விழுந்தது மீனாக, நிலத்தில் விழுந்தது பறவையாக. இப்படி அது இப்படி இழுக்க, அது இப்படி இழுக்க, இதை பார்த்து கொண்டிருந்ததை செவ்வூஜை செய்த நக்கீரர் இதை பார்த்து செவ்வூஜையிலே நடைபெற்றார். அங்கே கட்முகி என்ற ஒரு பூதம் இருந்தது. அந்த பூதம் செவ்வூஜையிலே யார் தவறு செய்கின்றார்களோ அவர்களை எல்லாம் ஒரு குகையில் முடிச்சு உள்ள போட்டுறது. 1000 பேர் ஆன பிறகு இது குளிச்சு செவ்வூஜைக்கு வந்து அத்தனை பேர்த்தி விளை. இப்படி 999 பேர் அந்த குகையில் இருக்கிறாங்க. இவர் சேர்ந்த இது முடிஞ்சு போச்சு. இது கொண்டு போய் அந்த குகையில போடுது அந்த கக்கி முகிங்கிற பூதம். அப்ப அவர்கள் எல்லாம் சேர்ந்து அழுகின்றார்கள். அழுகின்ற போது ஏன் என்ன அப்படின்னு கேட்கிறாரு நக்கீரர். இப்படி இந்த பூதம் 1000 பேர் சேர்ந்தோம்னா விழுங்கி போடு, நீங்க அது குளிச்சுட்டு வந்து அந்த குளத்துல குளிச்சுட்டு வந்து நான் பூஜை பண்ணிட்டு வந்து விழுங்கி போடு. அப்பதான் திருமுருகாற்றுப்படையை பாடுகின்றார். முதலில் திருப்பரங்குன்றத்திலே இருந்த பாடியதான் உலகம் ஒப்ப வளநேர் பலமுகல் என்ற பாடல் பாடணுன்னே 6 படை வீடுகளையும் பாடுகின்றார். அப்பொழுது முருகப்பெருமான் வந்து அந்த குகை பிளந்தவர்கள் எல்லாம் வெளியிடுகிறார். அப்பொழுது பாடியதுதான் திருமுருகாற்றுப்படை. அதனால அது முதல் படை வீடு அப்படி ஒரு இதை நிரல வைத்திருக்கின்றார்கள். மறுபடி சொன்னார்கள் அவர்கள் தமிழ் அர்ச்சனையை பற்றி சொன்னார்கள். தமிழகத்திலே இந்தியாவிலேயே 2வது 3வது கூட்டம் வருகின்ற கோயில் பழனி. ஒண்ணு ஜம்மு காஷ்மீர் இருக்கிற வைஷ்ணவி தேவியை போய் பார்த்தா தான் தெரியும் அந்த கூட்டத்தை. நீங்க அதெல்லாம் போய் பார்க்கணும். அந்த பாதை இவ்வளவு அகலம் இருக்கு, நடந்து போற பாதை இந்த அகலம் இருக்கு. 24 மணி நேரம் மக்கள் தொடர்ந்து போய்கொண்டு வந்து கொண்டிருப்பார். பின்ன இந்த இதெல்லாம் கிடையாது, அப்படி போய்கொண்டிருக்கின்றது. அது ஒரு பெருங்கூட்டம். திருப்பதி பழனி. இங்கே முந்தி வடமொழியில அர்ச்சனை நடந்தது. நான் சொன்னேன், தனி மனிதனாக நின்று போராடினேன். தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் என்று சொல்லுகின்றீர்கள், ஏன் நீங்க அர்ச்சனையை தமிழ் செய்யக்கூடாது என்று போராடி இப்பொழுது பார்த்தால் 6 காலமும் தமிழிலே அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கு. நான் இதுக்காக சொல்லவில்லை. நீங்கள் இப்பொழுது போனாலும் காலையில் 7 மணி 8 மணி 9 மணி 12 மணி காலை மாலையில் 5:30 இரவேற்ற இந்த 6 காலமும் தமிழர்ச்சனை அந்த வீதியிலே ஒலிக்கும். அப்படி அடுத்தது சூரசம்ஹார திருவிழா நடக்க ஐப்பசியில சண்முக அர்ச்சனை 1008 திருநாமங்களை
நானே புத்தகங்களை படித்து அதை எழுதி 1008 நாமங்களையும் அதில் எழுதிய பொழுது அந்த கந்தசட்டி பெருவிழாவிலே இந்த தமிழர்ச்சனையைத்தான் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கோம். மற்ற பக்கமெல்லாம் சொல்லுவார்கள், அப்பொழுது அங்கே நடந்தது இங்கே நடந்தது, அதோடு சேர்த்து நானா நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு சிறப்பு இந்த இது உண்டு. அதற்கடுத்து நம்முடைய செந்தில்வேலன் அவர்கள் என்னை பற்றி சொன்னார்கள். அது உண்மைதான். நான் சின்ன வயதா இருக்கையிலேயே இந்த காமாட்சி அம்மன் பதிகம்னு ஒரு பதிகம் இருக்கு, சில்லறை கட்டக்கூடாது ஒரு புத்தகம். அதுல ஒரு 4 நாளைக்கு ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ணி எங்க ஐயா கூட்ட ஒப்படைக்கணும். நாங்க தகப்பனார் ஐயா ஐயான்னு கூப்பிடுவோம். என்ன அது அவங்க பார்த்துக்குவாங்க, அந்த புத்தகத்தை பார்ப்பாங்க, நாம மனப்பாடமா பிடிக்கணும். 2வது அவர்கள் நெறிப்படுத்தியது காரணம் திருநீர் வைக்காமல் சாப்பிடுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். அதுதான் அவங்க எங்களுக்கு சமய நெறி சொல்லிக் கொடுத்த ஒரே ஒன்று. என்ன, திருநீர் வைக்காமல் நாங்கள் போய் உணவில் உட்காரக்கூடாது. அப்படி ஒரு தெரியாமல் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த பழக்கம் நமக்கு சமயத்திலே ஒரு ஆர்வத்தை உண்டாக்குவதற்கு காரணமாக இருந்தது. மறுபடி திருச்செங்கோட்டை பற்றி நம்முடைய அலீம் அவர்கள் சொன்னார்கள். அது திருச்செங்கோடு எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை நான் கதர் அலங்காரத்திலே படித்துக் கொண்டு வந்த பொழுது, மாலோன் மருகன் மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை விஞ்ஞான தெய்வத்தை சேலார் வயல்பொழில் சூழ் செங்கோடனை என்ற வரி எனக்கு ஒரு பெரிய நெருடலை உண்டாக்கியது. அது பெரிய வறண்ட காடாச்சே, பூரா சரளையும் செல்லியும் இருக்கிற பூமியாச்சு, அது எப்படி வந்து கேட்டபோது அந்த ஊர்க்காரர் சொன்னாங்க, இல்ல முந்தியெல்லாம் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசம் வரைக்கும் வயல்களில் இங்கே மீன் துள்ளி விளையாடும் என்று சொன்னார். அப்ப அருணகிரிநாதர் வந்து சேலார் வயல்மொழியில் சூழ் செங்கோடனை என்ற கருத்துக்கு அது பார்த்து சொல்லி இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த திருச்செங்கோடு இப்படியெல்லாம் நம்முடைய மொழி. அடுத்தது நான் மொழிக்கு வருகிறேன். நம்முடைய மொழி பழமையான மொழி. நாட்டினுடைய தலைமை அமைச்சர் எல்லாம் போன பக்கத்திலே எல்லாம் இந்த மொழி பழமையான மொழி என்று சொல்கிறார். ஆனால் உலகத்திலே 20,000 மொழிகள் இருக்கின்றன. உலகத்திலே 20,000 மொழிகள் இருக்கிறது. அதிலே 17,000 மொழி இந்தியாவிலே இருக்கின்றன. உலகத்திலே இருக்கின்ற மொழி 20,000 மொழி, ஆனால் 17,000 மொழி இந்தியாவிலே இருக்கிறது. இதிலே 11வது இடத்திலே இருக்கிறது தமிழ், அழிந்து கொண்டிருக்கின்ற நிலையில். நாம் இதையெல்லாம் வெட்கி தலைகுனிய வேண்டும். இப்பொழுது மொழி தேய்ந்து கொண்டு போயிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் அன்றாட பேசுகின்ற வார்த்தைகளில் பெரும்பான்மையான சொற்கள் வேற்றுமொழி சொற்களை தான் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் கொஞ்சம் நாம் சரியாக கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு கலாச்சார ஒரு சமூகத்தை அழிக்க வேண்டும் என்றால் மொழியை சீர்குலைத்து விட்டாலே அந்த சமூகம் அழிந்து போகும் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி நம்முடைய மொழி 17,000 மொழிகளிலே 11வது இடத்துல இருக்கிறது அழியுங்க. ஒரு 15,000 இடத்துல இருக்குது, 16,000 இடத்துல இருக்குதுன்னா இன்னும் ஒரு பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கும். இதெல்லாம் இன்னும் ஐநா சபையினுடைய வரலாற்று குறிப்பு படி 500 ஆண்டுகளில் நம்முடைய மொழி இன்னும் தேய்ந்து போகும் என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள்.
இன்னும் சொல்ல போனா நம்முடைய இதுல நூல்கள் அச்சிடுவது மிக மிக குறைவு என்று சொல்கின்றார்கள். வெளிநாட்டில எல்லாம் ஒரு ஆண்டுக்கு 4 லட்சம் 5 லட்சம் நூல்கள் வெளியிடுகிறது, இங்கெல்லாம் ரொம்ப குறைவு என்று சொல்லுகின்றார்கள். அறநெறிகள் குறைந்து போய்விட்டது. இளைய தலைமுறையிடையே நல்ல பழக்க வழக்கங்களை நாம் உருவாக்க வேண்டும். நம்முடைய கலாச்சார பண்பாடு ஒழுக்கம் இவற்றையெல்லாம் அறநெறியை புகுத்த வேண்டும். இந்த அறநெறி நூல்களை நான் தேடி தேடி நம்முடைய சிவக்குழந்தவர்கள் சொன்ன போது இங்கே இருந்துதான் அவர்கள் புத்தகத்தை கொடுத்தார்கள். இப்பொழுது நான் எந்த வேண்டியவர்களுடைய திருமணமாக இருந்தாலும் கூட அவருடைய இல்லத்திலே தான் விழா நடந்தால் இந்த அறநெறி நூலைத்தான் போட்டு கொண்டு போய் கொடுத்து ஏதோ நாம் செய்கின்ற பணியிலே ஒரு சிறிய அளவிலாவது ஒருவர் இருவராவது தெரிந்து நடக்க மாட்டார்களா என்ற எண்ணத்தோடு அதை செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே மக்களிடையே அறநெறியை சொல்லிக் கொடுத்தாக வேண்டும். மனிதனிடையே கொடுக்கின்ற ஈகை பண்பை நாம் வளர்த்தி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றோம். அது மிக மிக குறைந்து போய் கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் பார்த்தால் நாம் மொழியிலேயும் கலாச்சாரத்திலும் நாகரிகத்திலும் பண்பாட்டிலேயும் பின்னே போய் கொண்டிருக்கின்றோம். இங்கிலாந்து போன்ற நாடுகளில் எல்லாம் பின்னாலே பார்த்தால்தான் அது ஆணா பெண்ணா என்று தெரியும், முன்னால் பார்த்தா தெரியாது. அந்த சடையோ அல்லது குழுவியோ போட்டிருந்த பெண் அல்லது முடி வெட்டியிருந்த ஆண் தெரியும், பார்த்தா ஒரே மாதிரி கிடையாது. ஆனால் அவர்கள் இது போன்ற விழாக்களிலேயும் குடும்ப விழாக்களிலேயும் திருமண நிகழ்ச்சி இதெல்லாம் பார்த்தால் அவர்கள் நம்முடைய தமிழ் கலாச்சாரப்படி உடை அணிந்து கொண்டு வருகின்றார்கள். அதையெல்லாம் நாம் கொஞ்சம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்கும். அங்கே போன போதும் கூட இங்கே குளிர் கடும் குளிராக இருக்கிறது, நீங்கள் இந்த உள்ளன் துணியை போட்டு இல்லை, நான் இந்த துணியோட இருக்கிறேன். அப்படி நம்முடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் நாம் கொஞ்சம் அதில் அக்கறை காட்ட வேண்டும். நம்முடைய வருங்கால தலைமுறைகளை நாம் நெறிப்படுத்த வேண்டும். நல்ல இளைய தலைமுறைகளை எல்லாம் கூப்பிட்டு வந்து பழக்கணும். எனக்கு இதெல்லாம் பழக்கம் வந்த காரணம், என்னுடைய தந்தையார் என்னை 5 வயதிலே இருந்து சாமி வீட்டுக்கு ஒன்றை தவிர மற்ற எல்லா நிகழ்ச்சிக்கும் என்னை அழைத்து செல்வார்கள். அதனால் ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படுவதற்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. இளைய தலைமுறைகளை கூப்பிட்டு வர வேண்டும். கேட்டால் படிக்கிறாங்க படிச்சுட்டு இருக்கிறாங்கன்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க. உறவு முறைகள் எல்லாம் தெரியாம போகிறது. அதனால இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஓய்வு பெற்றவர்களாகத்தான் இருக்கின்றோம். பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் தான் இது போன்ற நிகழ்ச்சிக்கு வருவது என்ற ஒரு எழுதாத சட்டமாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதையெல்லாம் விட்டு நம்முடைய இளைய தலைமுறைகளை இது போன்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தர் கூப்பிட்டு வர்றாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு கூப்பிட்டு வர வேண்டும். அப்படி கூப்பிட்டு வந்து பழக்கப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அது பின்னாலே அது நடைமுறைக்கு சாத்தியமாகப்படும். இப்படியெல்லாம் நம்முடைய இந்த தமிழ்ச்சங்கம் அதை செய்ய வேண்டும். அது செஞ்சால்தான் மற்ற தமிழ்ச்சங்கங்களுக்கும் மற்ற அமைப்புகளுக்கெல்லாம் இது ஒரு உதாரணம். என்ன, இந்த தமிழ்ச்சங்கத்தை தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி இதுதான். ஒரு காலத்துல ஒரு அமைச்சர், ஒரு முதல்வர் இதைத்தான் தலைநகரமாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். அதை எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஒரு சிலருடைய தூண்டுதலாலும் ஒரு சிலருடைய கடுமையான எதிர்ப்பாலும் அவர்கள் விட்டுவிட்டார்கள். நான் ஒரு முறை ஒரு கூட்டத்தில் நான் அது யார் இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்க மாட்டேன். அது எந்த பெரிய ஆளாக இருந்துச்சுன்னா தான் இது பண்ண மாட்டேன். ஒரு கூட்டம்
சென்னையில் நடந்தது. கலைவாணர்கள் ஒரு 5000 பேர் இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் நாங்கள் ஒரு 3 பேர் தான் பேசணும். ஒன்று முதல்வர் பேசினார், பேசிட்டு அவருக்கு மறுநாள் சட்டமன்றம் இருக்குதுன்னு போயிட்டார். அப்புறம் 2 அமைச்சர், நான் இன்னொரு 2 பேர் இப்படி பேசணும். நான் பேசினேன். இந்த நாட்டில் ஒவ்வொரு இயக்கங்களும் ஒன்றை சொல்லி சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். ஜஸ்டிஸ் கட்சி நீங்களே ஆட்சி செய்யுங்கள், உங்களுக்கு தாசானு தாசர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லியே ஆட்சிக்கு வந்தார்கள் ஜஸ்டிஸ் கட்சி. அடுத்தது காங்கிரஸ் இல்லை, நாங்களே ஆட்சி செய்கின்றோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். சுதந்திரம் அடிப்படை தேவைகளை எல்லாம் மக்களுக்கு பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். சோசலிஸ்டுகள் செல்வந்தர்கள் வலிந்து வந்து முன்னாலே கொடுத்து மக்களை முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். கம்யூனிஸ்டுகள் சட்டத்தின் மூலமாகவும் பலவந்தமாகவும் செல்வந்தர்களிடையே இருக்கின்ற சொத்துக்களை எடுத்து கொடுத்து வர வேண்டும் என்று ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் நீங்க ஒரு 4-5 அமைச்சர்கள் இருக்கின்றீர்கள், தமிழ் என்று சொல்லியே ஆட்சிக்கு வந்து இருக்கின்றீர்கள். ஆனால் தமிழுக்கு என்ன செய்கின்றீர்கள் என்று ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதுபோக இப்பொழுது ஒரு புதிய சொல்லை நாட்டிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள், திராவிட மாடல் ஆட்சி என்று. பாதி தமிழும் பாதி ஆங்கிலத்திலும் சொல்லுகின்றீர்கள். திராவிடம் என்ற தமிழ் சொல்லும் மாடல் என்ற ஆங்கில சொல்லையும் போட்டு கேட்பதற்கு ஆள் இல்லை என்றால் எதை வேண்டினாலும் சொல்லலாம், மக்கள் எதை வேண்டாம் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற எண்ணத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். எனவே இதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏதாவது நான் உங்கள் குறை கூறுகிறேன் என்ற எண்ணம் அல்ல, எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாய நிர்பந்தத்திலே இருப்பதால் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னேன். அதில் ஒரு அமைச்சர் எனக்கு மரியாதை செய்ய வந்தார். என்ன அமைச்சர் அவர்களே, நான் சொல்லியதெல்லாம் உங்களுக்கு காதில் விழுந்ததா? இதை மேலிடத்திலே போய் சொல்வீர்களா என்றால் அவர் சொன்னார், நீங்கள் இந்த பெரிய கூட்டத்தில் பகிரங்கமாக பேசுகின்றீர்கள், நாங்கள் எல்லாம் எங்களால் பேச முடியாது என்று சொன்னார். இப்படி நீங்கள் எல்லாம் இதை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு இடத்திலேயும் போய் சொல்லி பாதி ஆங்கிலம் பாதி தமிழ், திராவிட மாடல் தமிழ் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றன. பாதி ஆங்கிலம் பாதி தமிழ், திராவிடம்ங்கிறது தமிழ், மாடலுங்கிறது ஆங்கிலம். இப்படியெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அதையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் சாதாரணமானவர்கள் அஞ்சல் அட்டையில் எழுதியெல்லாம் மேலிடத்துக்கு அனுப்ப வேண்டும். செய்தியை ஒரு 50 பைசா செலவில் இதையை எழுதி நீங்கள் எல்லாம் அரசுக்கு அனுப்பி அவருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று கூறி எனக்கு கொடுத்த நேரம் சரியாக போய்விட்டது என்பதை சொல்லி வாய்ப்பை கொடுத்து நன்றி கூறி, இந்த தமிழ் சங்கத்தினுடைய பணி தொடர்ந்து இருக்க வேண்டும். தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் கலாச்சார நாகரிகத்திற்காக இந்த தமிழ் சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது உலகத்தில் உள்ள தமிழ்ச்சங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை நீங்கள் ஒரு நல்ல நூலை தேர்ந்தெடுத்து அச்சிட வேண்டும். அது காலத்தால் அழியாதாது. நான் அந்த புத்தகத்தை உங்களுக்கு கொண்டு கொடுக்கிறேன். அதெல்லாம் எவ்வளவு நாம் செய்திகளை அடங்கி இருக்கிறது என்பதை சொல்லி, நீங்களும் ஆண்டுக்கு ஒரு முறை நல்ல தெளிவான புத்தகத்தை அச்சிட்டு குறைந்த விலையிலே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, உங்களுடைய பணி இந்த திருச்சிராப்பள்ளியினுடைய தமிழ் பணி ஆள் போல் தழைக்க வேண்டும், அருகது போல் வேர் ஊன்ற வேண்டும், மூங்கில் போல் வளர வேண்டும், உசியாமல் வாழ வேண்டும் என்று எங்களுடைய வழிபாடு கடவுளும் தண்டமிழ் கடவுளுமான ஞான தண்டாயுதபாணியுடைய திருவருளையும் எங்கள் ஆதிகுரு சாதுசாமியின் தன்னொருளையும் நீள நினைத்து வாழ்த்துகிறேன். எங்களுடைய ஆதி குருமுதல்வருடைய குருபூசை நாளை நடைபெறுகிறது பெருவிடநல்லூர். நாளைக்கு நீங்கள் எல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தி அங்கே வந்து கலந்து கொள்ள வேண்டும். நம்முடைய திருமாறன் அவர்கள் எல்லாம் சமயத்துக்கு நெருங்கி அவ்வளவு ஒரு
ஆர்வமுள்ளவர் ஆனா இருந்தாலும் அதில் வந்து கலந்து கொள்வார்கள். அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவருக்கு சமயத்துறைக்கு அவ்வளவு நெருக்கம் கிடையாது. ஆனால் ஒரு பெரு அருளாளருடைய நிறைவு நாளில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஊற்றத்தோடு அவர்கள் வந்து கலந்து கொள்வார்கள். எனவே நீங்கள் எல்லாம் அந்த விழாவிலே நாளைக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கலந்து கொள்ள வேண்டும் என்று நந்திய பெருமானுடைய திருவருளையும் வேண்டி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடுகிறேன்.